ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் குழம்பு முருங்கைக்காய் போட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு கைப்பியளவு சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் 5 பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு எண்ணெய் ஊற்றி வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கிங்க. தக்காளி ஒரு 2 பழம் தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கிற பாடு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்குங்க. இஞ்சி நல்லா வெட்டி போட்டு அதை நல்லா வதக்கி விட்டு கூட வந்து தேங்காவோட 1/4 மூடி தேங்காவை இந்த மாதிரி நீங்கள் திருவி வச்சு உள்ளே போட்டுக்குங்க. 1/4 மூடி தேங்காய் போட்டுக்குங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து மிளகாய் தூள் தான் போட போகிறேங்க. கடை மிளகாய் தூள் தான் போட போகிறேன். கறி மசாலா தூளும் அதில் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். கறி மசாலா தூள் 1.5 ஸ்பூனு. அப்புறம் வந்து மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன் போடுறேங்க. மட்டன் மசாலா 1 ஸ்பூன். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தூள், பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லைங்க. இது மட்டும் போட்டாலே போதும். இது நல்லா வதக்கிட்ட பிற்பாடு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்ச பிற்பாடு முருங்கைக்காவை எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குண்டால வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை 2 போட்டுட்டு முருங்கைக்காய் வந்து அதை வந்து எடுத்து முருங்கைக்காய் உள்ளே போட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் குண்டா வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு காயை உள்ளே எடுத்து போட்டு நல்லா வதக்கிடணுங்க. நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். நல்லா எண்ணெயில் வதக்கணும் போது காயில் எடுத்து போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும் முற்பாடு வந்து இப்போ நம்ம வந்து வேக வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, ஆட்டுக்கு விசில் விட்டு வச்சுருக்குங்க. காலை வந்து ஒரு 5-6 விசில் விட்டு வச்சுருக்கேன். ஆட்டுக்கால் வெட்டி 5-6 விசில் உப்பும் மஞ்சள் போட்டு வேக வச்சேன். அந்த தண்ணி உள்ளே ஊற்றி நல்லா வேக வச்சிடணுங்க. அந்த தண்ணி உள்ளே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு ஆட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிளகு வந்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. அப்புறம் ஆட்டு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ஆட்டுக்கால் இருக்கணும். காய் வெந்துருச்சாலும் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு காய் வெந்துருச்சாலும் எடுத்து பாருங்கள். நல்லா கொதிச்சு வருது, குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்படி கொதிச்சு வந்த பிற்பாடு காய் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா வேகணுங்க. வெந்த பிற்பாடு வந்து காய் வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டுக்கால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வேக வச்சது, அதை எடுத்து உள்ளே கொட்டிட்டு நல்லா கொதி விட்டு இறக்கி வச்சுட்டா ஆட்டுக்கால் குழம்பு ரெடிங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிள் மெத்தடுங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாங்க. நம்ம வந்து ஆட்டுக்கால் குழம்பு வந்து வைக்க தெரியல அப்படின்னா இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குங்க. கத்திரிக்காயும் கூட போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொதி வந்தோடனே கீழே இறக்கி வச்சோன்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மக்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.